வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரலுடைய லாஸ்ட் வீக்கில் என்ட்ராகிறோம். கம்மிங் வீக் ஒரு புரோக்கன் வீக்காக இருக்குது. ஃப்ரைடே May 1 லேபரர்ஸ் டே, ஸோ ஹாலிடே. டியூஸ்டே மந்த்லி எக்ஸ்பைரி. தேர்ஸ்டே மந்த்லி கேண்டில் க்ளோசிங். இந்த மாதிரி முக்கியமான சம்பவங்களை வச்சுருக்கக்கூடிய கம்மிங் வீக்கில் நிஃப்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 23,897.95. ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷரில் குறிப்பாக 23,888க்கு மேலே ஜஸ்ட் க்ளோஸை வச்சுருந்துருக்கு. வரக்கூடிய நாட்களில் முக்கியமான சில லெவல்ஸை ஹோல்டு பண்ணுது அண்ட் சஸ்டெயின் பண்ணுது ஆன் அப்சைட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இது 24,200 அண்ட் 400 லெவல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் டவுன் சைடில் ரொம்பவும் முக்கியமான சில லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவல்ஸை பேனிக்கில் வால்யூமோட பிரேக் பண்ணுது டவுன் சைடில் அப்படின்னா கீழே 23,400, 23,106 அப்படிங்கிற லெவல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிஃப்டியுடைய பிப்ரவரி ஹையிலிருந்து டவுன் ட்ரெண்டில் கீழே விழுந்து 22,182 டெஸ்ட் பண்ணாங்க. இதில் 4,200 பாயிண்ட்ஸ் அளவுக்கு நிஃப்டி வீழ்ச்சியை சந்திச்சுது. அதுக்கப்புறம் 2,400 பாயிண்ட்ஸை கெயின் பண்ணி 24,601 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ப்பான அண்ட் குயிக் எஸ்கலேஷன். பெரும்பாலும் கேப் அப்லேயே முக்கியமான ஜோன் எல்லாம் கடந்து வந்தாங்க. இப்போது 24,601 இனிஷியேட் ஆன இந்த ஒரு கரெக்ஷன் டவுன் சைடில் 825 புள்ளிகளை இழந்திருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது போன அப்சைட் எஸ்கலேஷனில் கம்பேர் பண்ணும் பொழுது 33% இப்போதைக்கு இழந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து திரும்புமா அல்லது இதே வேகத்தோட திரும்ப கீழே விழுமா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புல்ஸ் அண்ட் பேர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹோப்பை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்க முடியுது. அதில் ஒன்று 3 days கண்டினியூஸாக ஃபாலோ கொடுத்துருக்கக்கூடிய நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் கம்மிங் மண்டே புல்லிஷான ஒரு க்ளோஸ் வச்சு ரிவர்ஸில் இனிஷியேட் பண்ணுமா இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் புல்ஸுக்கு ஹோப்பை கொடுத்துட்ருக்கு. அடுத்து பேர்ஸுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த லோவில் இருந்து 3 வாரங்கள் தொடர்ந்து க்ரீன் கேண்டில் கொடுத்துருக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில். போன வாரம் தான் ஒரு பேரிஷான டோனில் ஒரு ரெட் கேண்டிலை கொடுத்துருக்கு. அதுலேயும் டார்க் க்ளவுட் கவர் அப்படிங்கிற மாதிரி போன வீக் கொடுத்துருந்த கேண்டிலுக்கு முந்தைய கேண்டிலுடைய ரேஞ்சில் 50% அளவுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி புல்ஸ் அண்ட் பேர்ஸ் ரெண்டு பேருக்குமே நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த கிரிட்டிக்கல் ஜங்ஷர் 23,888க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி கம்மிங் டேஸில் இம்பார்ட்டண்டாக சில லெவல்ஸை ஹோல்டு பண்ணியே ஆகணும். அது புல்ஸுக்கு ஃபேவராக இருக்கக்கூடியதும் இருக்குது அண்ட் பேர்ஸுக்கு ஃபேவராக இருக்கக்கூடியதும் இருக்குது. புல்ஸுக்கு ஃபேவராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஜோனில் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று இந்த 23,888 அப்படிங்கிறதுலேருந்து 24,030 இது ஒரு ஜோன். இதை கடந்து மேலே போகுது அப்படின்னா 24,202லேருந்து 24,404 அப்படிங்கிறத டார்கெட்டாக ரீச் பண்ணோம். இதே மாதிரி புல்ஸுக்கு ஹோப்பை கொடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஜோன் 23,980லேருந்து 24,116 அப்படிங்கிற ஒரு ஜோன். ஸோ இந்த 2 ஜோனும் 23,888, 24,030, 23,980, 24,116 இந்த 2 ஜோன் ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனாக ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே அவங்க டிசிசிவாக க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா 24,202 அண்ட் 24,404 அப்படிங்கிறத புல்ஸ் அப்சைடில் டார்கெட்டாக ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது கம்மிங் வீக்கில். இந்த ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய லெவல்ஸும் உள்ளே இருக்குது. அந்த லெவல் என்ன அப்படின்னா 24,144, அடுத்தது 24,244. அதுவே பேர்ஸ் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது டவுன் சைடில் சில இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை அவங்க பிரேக் பண்ணணும் பேனிக்கோட அண்ட் வால்யூமோட. அது என்ன லெவல்ஸ் அப்படின்னா 23,731, 23,677,
23,637. ஸோ சுருக்கமாக 23,731லேருந்து 23,637 டவுன் சைடில் பேனிக்கில் கட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது ஃபர்தராக பேரிஷான நேச்சரில் 23,385 அப்படின்ற லெவலையும் அண்ட் இன் எக்ஸ்ட்ரீம் கேஸில் 23,106 அப்படிங்கிற லெவலையும் டார்கெட்டாக போய் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நிஃப்டியுடைய மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது இந்த ரன்னிங் ஏப்ரல் மந்தில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டிக் அப் சைடில் அண்ட் டவுன் சைடில் ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரு ஈக்குவல் ஷேடோஸ், அதாவது விக் வச்சுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த லெவல் 23,897 அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான லெவல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன். கடந்த 2024 இப்போ வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜோன் 23,860 888 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஜோன் புல்ஸ் அண்ட் பேர்ஸுக்கான அஃபீஷியல் என்ட்ரி கேட்வேயாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த 23,860 to 888 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே சர்வைவ் ஆகும் பொழுது புல்ஸுக்கு ஃபேவர் ஆகும், அந்த லெவலுக்கு கீழே இருக்கும் பொழுது பேர்ஸுக்கு ஃபேவராகவும் இருக்குது. அதனால் இதை வந்து அஃபீஷியல் என்ட்ரி கேட்வே ஃபார் புல்ஸ் அண்ட் பேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ண முடியுது. அண்ட் ஆர்எஸ்ஐயை பார்க்கும் பொழுது மந்த்லி டைம் ஃப்ரேமில் 14 பீரியட் எஸ்எம்ஏக்கு கீழே தான் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக 53 அப்படிங்கிற ஒரு லெவல் 53.28 அப்படிங்கிறது ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு கீழே வரும் பொழுது ஒரு சப்போர்ட் எடுத்து எஸ்கலேட் ஆகிருக்கு. இது எப்போ நடந்திருக்கு? February 2025. அந்த 53ங்கிறது இப்போ கட் பண்ணி கீழே வந்தாச்சு. கீழே வந்து இப்போ ரீசெண்டாக எஸ்கலேட் ஆச்சு இல்லையா 22,182லேருந்து, அது இப்போ ப்ரெசண்ட்டாக 51.30 அப்படிங்கிற வேல்யூவில் இருக்குது. ஸோ 53 அப்படிங்கிறது கம்மிங் டேஸில் ரிஜெக்ஷனாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயே எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் அவரேஜை பார்க்கும் பொழுது 20 பீரியட் மூவிங் அவரேஜ் 24,134 காட்டின்னு இருக்கு. இப்போது இந்த க்ளோசிங் 23,897 அந்த லெவலுக்கு கீழே தான் இருக்குது. இது ஒரு பேரிஷான சைன். டவுன் சைடில் இருக்கக்கூடிய 50 பீரியட் மூவிங் அவரேஜ் 21,688 காட்டிகிட்ருக்கு. பேர்ஸ் சார்ஜ் எடுக்கும் பொழுது அக்ரெசிவான ஒரு சார்ஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா 21,688 போக சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். பட் இப்போது அப்சைடில் 24,134 அண்ட் 24,144 ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த லெவலுக்கு மேலே சர்வைவ் ஆகும் பொழுதே இது 24,202 அண்ட் 24,404 அப்படிங்கிற டார்கெட்டை அப்சைடில் ரீச் பண்ண சான்சஸ் இருக்குது கம்மிங் வீக்கில். நெக்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது, அதுவும் முக்கியமாக எக்ஸ்பென்ஷியல் மூவிங் அவரேஜில் பார்க்கும் பொழுது 20 பீரியட் 50 பீரியட் அண்ட் 100 பீரியட் இந்த மூவிங் அவரேஜஸ்க்கு கீழே தான் நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கு. 24,650, 24,457, 23,976 இப்படிங்கிற லெவலுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த மாதிரி 100 பீரியட் மூவிங் அவரேஜஸ்க்கு கீழே இந்த ரீசெண்டாக விழுந்து அந்த ஃபாலை விடுங்க. அது வந்து 200 பீரியடையவே டெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுச்சு, ஆனால் டெஸ்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது 2020 அந்த ஜோன் வரைக்குமே பேக் ட்ராக் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த 100 பீரியட் மூவிங் அவரேஜை டச் பண்ணும் பொழுதெல்லாம் அல்லது அதுக்கு கீழே வரும் பொழுதெல்லாம் ஒரு ஷார்ப்பான எஸ்கலேஷன் அப்வார்ட்ஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க 2025 ஏப்ரலில் ட்ரம்ப்புடைய டேரிஃப்னால மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அப்போது 100 பீரியட் மூவிங் அவரேஜை கட் பண்ணி கீழே விழுந்தது. அதுவே வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி திரும்ப மேலே எழுந்தது. அதுக்கு முன்னாடி 2022 ஜூனில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ 100 பீரியட் மூவிங் அவரேஜுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் எவ்வளோ பாயிண்ட்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்குது. நம்ம கூட 23,980 அப்படிங்கிற ஒரு லெவலை மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது பேரிஷான நேச்சரில் லாஸ்ட் 3 days நிஃப்டி கீழே விழுந்திருக்கு, 825 புள்ளிகளை இழந்திருக்கு. எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் அவரேஜில் பார்க்கும் பொழுது 200, 100, 50 அண்ட் 20 இது எல்லாத்தையுமே டவுன் சைடில் கட் பண்ணியிருக்கு.
200 பீரியட் மூவிங் அவரேஜ் 24,792ல் இருக்குது. 100 24,638ல் இருக்குது. அண்ட் 50 24,209ல் இருக்குது. 20 பீரியட் மூவிங் அவரேஜ் 23,936ல் இருக்குது. இந்த மாதிரி இந்த 4 லெவல்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் அவரேஜ் இதுக்கு கீழே தான் இப்போ நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், டெய்லி ஆர்எஸ்ஐயில் பார்க்கும் பொழுது 14 பீரியட் எஸ்எம்ஏவை அப்சைட்லேருந்து டவுன் சைடில் நிஃப்டி கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போது புல்ஸ் அண்ட் பேர்ஸ் இவங்க 2 பேரில் பேர்ஸுக்கு ஒரு 60%, புல்ஸுக்கு வந்துட்டு ஒரு 40% சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஃபார் புல்ஸ் 23,888லேருந்து 24,030 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே, ஜோனுக்கு மேலே சர்வைவ் ஆகணும். இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அண்ட் ஜோன்ஸ் ஃபார் பேர்ஸ் அப்படின்னா 23,731லேருந்து 23,637 டவுன்வர்ட்ஸில் கட் பண்ணணும், அதுவும் பேனிக்கோட. அப்படி இருந்ததுன்னா ஃபர்தராக பேரிஷான நேச்சரில் 23,385 அண்டு 23,106 அப்படிங்கிற லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.